அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பாண்டியர் ஆட்சியின் பெருமையும் பாண்டிய நாட்டின் எல்லையும் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டை ஆண்டவர்களில் மூவேந்தர்கள் முக்கியமானவர்கள். அவர்களில் பாண்டிய வேந்தர்கள் மூத்தவர்கள். ஆதி தமிழ்குடியில் வந்த பாண்டியர்கள் ஆண்ட பாண்டிய நாடும் மிகவும் ஆதி வரலாறு கொண்டது. பாண்டிய நாட்டை சிலப்பதிகாரம் பாடல்சால் சிறப்பிற் பாண்டி நன்னாடு என்று சிறப்பிக்கிறது. புறநானூறு தென்னம் பொறுப்பன் நன்னாடு என்கிறது. மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டை பாண்டி நாடே பழம் பதியாகவும் என்கிறார். இவ்வாறான பெருமை வாய்ந்த பாண்டிய நாடானது இக்காலத்து திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் ஆகிய 3 மாவட்டங்களையும், புதுக்கோட்டையில் வெள்ளாற்றிற்கு தெற்கில் உள்ள பகுதியையும், அவைகளில் இருந்து தற்போதைய தமிழ்நாடு அரசு நிர்வாக வசதிக்காக பிரித்த மாவட்டங்களையும் கொண்டு விளங்கிடும் நிலப்பரப்பே அக்கால பாண்டிய நாடு ஆகும். இது மிகவும் வளமுடைய நாடாக விளங்கியது. பாண்டிய வேந்தர்கள் வீரத்திலும் நீதிமுறையிலும் ஈரத்திலும் சிறந்து விளங்கினார்கள். பாண்டிய நாட்டை ஆண்ட வேந்தர்களின் தொடர்ச்சியான வரலாறு இதுவரை இல்லாத நிலையே தொடர்கிறது. இலக்கியங்களில் இருந்தும் கல்வெட்டு தரவுகளில் இருந்தும் கிடைக்கும் செய்திகளை கொண்டுதான் பார்க்க வேண்டியுள்ளது. அதன்படி பார்க்கும்போது பாண்டிய வேந்தர்களின் சிறப்பானது குன்றின் மேலிட்ட விளக்கு போல் நன்கு ஒளிபெற்று விளங்குகிறது. அமிழ்தினும் இனிய தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களுக்கே உரியது. மேலும் அவ்வப்போது சங்கங்களை நிறுவி புலவர்களை ஒன்று கூட்டி தீந்தமிழ் மொழியை ஆராய்ந்து அரிய நூல்கள் வெளியிட ஆக்கமும் ஊக்கமும் அளித்த பெருமையும் பாண்டிய வேந்தர்களையே சாரும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனது அறமுறையும் கண்ணகியிடம் இருந்து அறமுறை தவறியதை அறிந்து யானோ அரசன் யானே கல்வன் மாண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது என்று கூறி உள்ளமுடைந்து நெடுஞ்செழியன் உயிர் விட்டான் என்பது பாண்டிய வேந்தனின் அறநெறி தவறா மனப்பான்மைக்கு சான்றாக உள்ளது. ஔவையாரின் பாண்டியா நின்னாட்டுடைத்து நல்ல தமிழ் என்னும் வாக்கும் பழம்பாடர் வீயார் தமிழுடையான் பாண்டியன் என்னும் பகுதியும் சிறுவனாற்றுப்படை தமிழ் நிலைபெற்று தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை என்னும் அடிகளும் பாண்டிய வேந்தர்கள் தமிழ் வளர்த்த சிறப்பினை எடுத்துக்காட்டும் சான்றுகளாக அமைந்துள்ளது. பாண்டிய வேந்தர்களில் பலர் புவியரசர்களாக இருந்ததோடு கவி அரசர்களாகவும் சிறந்து இருந்தார்கள். சங்க காலத்தின் இறுதி காலகட்டத்தில் பாண்டிய நாடு மிகவும் சிறப்புற்று விளங்கியது. கிபி 250 காலகட்டத்தில் களப்பிரர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள். இவர்கள் ஆரியர்களும் அல்லாத திராவிடர்களும் அல்லாத ஓர் பிரிவினர் என்பது புலனாகிறது. இவர்கள் பாண்டிய நாட்டை 300 ஆண்டுகளுக்கும் மேல் ஆட்சி புரிந்துள்ளனர். கிபி 575 காலவாக்கில் பாண்டிய நாட்டை களப்பிரர்களிடம் இருந்து கைப்பற்றி கடுங்கோன் பாண்டியன் ஆட்சி புரிந்தான். அவனது மகன் அவனி சூளாமணி பாண்டிய அரசை பேரரசாக உருவாக்கினான். இப்பேரரசு கிபி 925 முடிவுற்றது எனும் இச்செய்திகளோடு
மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.